ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து தக்காளி ஊறுகாய் ரெசிபி. அது பண்ணுறதுக்கு தக்காளி 1/2 கிலோ, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு. இப்போ ஒரு பேன் வச்சிடலாம், அடுப்பில் காயட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை காய விடுவோம். இப்போது தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது எண்ணெய் ஊற்றி இதில் கொஞ்சம் அதிகமான எண்ணெய் தேவைப்படும், அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. கடுகை நல்லா பொரிய விட்டுடலாம். அந்த கடுகு பொரியிறது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்ததை போட்டுடலாம். கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகா. இது போடும்போது பார்த்து போடுங்க, ஏன்னா கொஞ்சம் தெரிக்குது. இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளியும் போட்டு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போது நம்ம அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஷேக் பண்ணி ஊற்றிருக்கோம். ஊற்றிட்டு இதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா கலரிட்டு இதை வந்து மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் கொதிக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி லைட்டாக இந்த மாதிரி கொதி வந்தோடனே மூடிடுங்க. இப்போ இது வந்து ஒரு 10 minutes to 15 minutes ஆகும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரத்துக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் சூடாக. இது வந்து நம்ம 1 வாரம் வரைக்கும் வெளில வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு 2 வாரத்துக்கிட்ட யூஸ் பண்ணலாம். மல்லிகைப்பூ மாதிரி இட்லி சுட்டு அது கூட சட்னி வச்சு கொடுத்து பாருங்கள். கட கடன்னு 6 இட்லி 7 இட்லி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம டிப் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு பாய். தென் இப்போ காமிக்கிற பாருங்கள்.